ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னா செஸ் தான் விளையாட போகிறோம். வாங்க எப்படி விளையாடுன்னு பார்க்கலாம். இதான் நம்மளோட செஸ் போர்டு. நம்ம இந்த செஸ் போர்டு எப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது ஓப்பன் பண்ணிட்டு வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் எப்படி விளையாடி பார்க்கலாம். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நம்ம பான் கேம் விளையாண்டுலாம். வாங்க எப்படின்னு ஃபஸ்ட் நம்மளோட பான்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பானையும் நீங்கள் செகண்ட் லைன் தான் எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட பிரெயின் அக்செப்டட். இப்போ ஏதாவது நீங்கள் பிரெயினில் உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாதான் இருந்துச்சு, நீங்கள் டென்ஷன் இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு செஸ் போர்டு இது வந்து நான் 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். நீங்கள் இதோட பெருசு 1000 ருபீஸ் ஆன்லைனில் கூட போயிட்டு வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இந்த காயின்ஸை நான் அடுக்கி வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்களும் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுட்டு நம்ம வந்து டேரெக்டாக கேமுக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஃபுல் பாயிண்ட்ஸையும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோட கிங் கேம் போடுறேன். கிங் கேமும் இந்த மாதிரி தான் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ நான் வந்து இங்கேருந்து ஒரு 2 மூவ்ஸ் பண்ணுறேன். இதுவும் இங்கேருந்து ஒரு 2 மூவ்ஸ் பண்ணுது. இப்போ நான் இன்னொரு இதை வைக்கிறேன். ஓகேவா, என்னால் இதை அடிக்க முடியும். இந்த மாதிரி க்ராஸ் ஆனால் நம்மளால் போன அடிக்க முடியும். இப்போ நான் இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு இது எடுத்து வைக்கிறாங்க, அதால் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் கிடச்சிடும். இப்போ கை தவறி உங்களோட இந்த போனை கீழே விழுந்துருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு அட்ஜஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா வந்து ஈஸியாகிடும். இப்போ வந்து சில இன்டெலிஜென்ஸை இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே மாதிரி நான் வச்சுட்டேன்னா இப்போ இந்த பிளாக்லேருந்து ஒரு மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சில இன்டெலிஜென்ஸ் தான் இங்கே இருக்குது, அவங்களுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படி மறந்துட்டு இன்னொரு இதை போய் வந்து பண்ணுவாங்க. ஒருவேளை உங்கள் போன் இந்த சைடுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வின்னர் அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ வந்து நான் அதை கட் பண்ணிட்டேன். திரும்பி நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் இதை வந்து இங்கே வந்து 1 மூவ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நீ அடிச்சுடணும். ஓகேவா, அவங்களுக்கும் ஒரு 2 இது கிடச்சிருக்கும். அட்ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ தெரியாமல் இருந்துச்சுல்ல அந்த மாதிரி. இப்போ இங்கே நீங்கள் ஒரு மூவ் பண்ணலாம், அவங்க வந்து ஒரு மூவ் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ வந்து இது இங்கே இருக்குது. இப்போ நான் வந்து இவங்களுக்கு இங்கே ஒன்று மூவ் பண்ணுறேன். இவங்க என்னை அடிச்சிடுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து 3 இது கிடச்சிடும். ஓகேவா, இப்போ வந்து இவங்களால என் சைடு வர முடியும், ஆனால் அவங்க சைடு நான் போகணும். இப்போ இங்கேயே நான் 2 மூவ்ஸ் பண்ணிட்டேன்னா 2 மூவ்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இவங்களே இப்போ வந்து மூவ் பண்ணணும். இப்போ இவங்களே இங்கே மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டார்கெட்டு இந்த இது தான். இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா வின்னர். இவங்களும் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நம்மளால் 1 மூவாக பண்ண முடியும். ஸோ நானும் 1 மூவாக பண்ணிகிட்ருக்கேன். இவங்களும் 1 மூவாக பண்ணுறாங்க. இப்போ இவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் இங்கே போய் ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நான் வந்து இவங்களுக்குள்ள கிங் எடுத்து குயின் எடுத்து வைக்கலாம். குயின் எடுத்து நான் வச்சுட்டேன்னா நான் இந்த கேமோட வின். ஓகேவா, இந்த மாதிரி தான் செஸ். இந்த செஸ்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.